ஹலோ வியூவர்ஸ். இன்னையோட ஆகஸ்ட் 10th பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட்டாக எண்ட் ஆகிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுமே நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நம்ம பார்த்துட்டோன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து சீட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு அக்செப்ட் அண்ட் அப்போர்டில் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். சேம் உங்களுக்கு கட் ஆஃப் ஃபீஸு எல்லாமே அதிலேயே போட்டிருப்பாங்க. நான் ஒரு டைம் காமிக்கிறேன். எப்படி உங்களுக்கு பார்க்கணும்னு தெரியல. இங்கே லெஃப்ட் சைடு பாருங்கள், இந்த 3 லைன் போட்டிருக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுன்னு தான் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜென்ரல் அகாடமிக் நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு சப்போஸ் 7.5 இருக்கீங்க, இல்லை வந்து ஒகேஷ்னலாக இருக்கீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஜென்ரலோடது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்ம இப்போதைக்கு பார்ப்போம். இது இல்லாமல் முக்கியமாக இன்றைக்கி ரவுண்டு 2க்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி அவங்களுக்கு 3 days இன்னிலேருந்து டைம் கொடுத்துட்டாங்க சாய்ஸ் ஃபில்லிங்காக. ஸோ இன்றைக்கி மார்னிங் 10 AM உங்களுக்கு டே ஆஃப்டர் டுமாரோ 5 PM வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் சாய்ஸ் வந்து நீங்கள் பொறுமையாக வந்துட்டு டிசைட் பண்ணுங்கள். அது நம்ம வந்துட்டு இன்னும் பார்ப்போம். இந்த வீடியோஸில் இந்த 2 விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணிங்க, சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு எதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கில் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனாலும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட நேமும் சரி, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இது எல்லாமே வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆயிருக்கான்னு. முக்கியமாக உங்களோட கட் ஆஃப் இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் உங்கள் ரேங்க்குமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காலேஜ் கோடு என்ன காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதேமாதிரி பிரான்ச் என்ன பிரான்ச் கிடச்சிருக்கு, என்ன கேட்டகரியில் உங்களுக்கு கோட்டாவில் வந்து கிடச்சிருக்கு, இப்படி வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் நீங்கள் 1 by 1 நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு அலாட் ஆகியிருக்கா இல்லையான்னு. அப்படி இல்லைனாலும் உங்களால் ரவுண்டு 2 வந்து அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்துட்டு உங்களோட அலாட்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணி அலாட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனாலும் நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இப்போது இதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ முக்கியமாக இந்த பிடிஎஃப்ஸை எப்படி எடுக்கணுன்றதை வந்து நான் சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன விஷயம் வந்து பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ரவுண்டு 2 வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயந்தான், அதுதான் இந்த ஜென்ரல் சீட் மேட்ரிக்ஸு. ஸோ இது வந்து ரவுண்ட் 1 ஆஃப்டர் ரவுண்ட் 1 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராக்கெட்டில். ஸோ இப்போ ரவுண்டு 1ல் என்னென்ன காலேஜஸில் என்னென்ன சீட்ஸ் எல்லாம் எடுத்தது போக மீதி இன்னும் என்ன காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் என்னென்ன கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்றத இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ் எல்லாமே போட்டுருவோம். ஸோ இப்போ இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க ஜென்ரலில் இருக்கீங்க அப்படின்னா. இப்போது இங்கே பாருங்கள், மோஸ்ட்லி இப்போ சீட்ஸ் வந்து ரொம்ப வேகமாகவே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இப்போதைக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஸோ அது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ரவுண்ட் 1ல் சீட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக ஃபில் ஆயிருக்கு. நீங்கள் 23யோடதையும் எடுத்து இதையும் கம்பேர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். சீட்ஸ் ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிளான் பண்ணி எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் சீட்ஸ் எதுலேயுமே வந்துட்டு இல்லை பாருங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில். பட் இருந்தாலும் எஸ்சி எஸ்சிஏ அவங்க 2 பேருக்கு எஸ்டி சம்வாட் ஏதோ ஒரு 2 சீட்டு ஏதோ 2 கோர்ஸஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் யாராவது நீங்கள் இந்த கம்யூனிட்டிஸ்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்றது கண்டிப்பாக எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து ஆட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு அடுத்து பாருங்கள் ஏசிடி கேம்பஸ் இருக்குது. ஸோ அங்கே உங்களுக்கு அப்பேரல் டெக்னாலஜிக்கெல்லாமே வந்து நிறைய சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓசி பிசி பிசிஎம்க்குமே இருக்குது. செராமிக் டெக்னாலஜிக்குமே நிறைய சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நியூ கோர்ஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏசிடி கேம்பஸில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னு நினைக்கிறீங்கன்றது கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் உங்களோட சாய்ஸஸில் ஆட் பண்ணியே ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. இப்போது இதெல்லாம் பாருங்கள், டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கெலாம் வந்து உங்களுக்கு சீட்ஸ் நல்லாவே அவைலபிளாக இருக்குது. பிசி கம்யூனிட்டிக்கு பாருங்கள் நிறையாவே இருக்குது. அது இல்லாமல் எம்பிசிஸ்க்குமே அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். லெதர் டெக்னாலஜி இது எல்லாமே உங்களோட சாய்ஸஸில் கண்டிப்பாக போடுங்க. ஸோ இப்போ அடுத்து எம்ஐடி பார்ப்போம். எம்ஐடியில் மோஸ்ட்லி எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. சேம் இதுலேயும் நம்ம சிஇஜியில் பார்த்த மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 1 or 2 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் கடலூர் அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எடுத்துக்குங்க. அதே மாதிரி நம்ம அடுத்து வேறு இங்கே பாருங்கள், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். ஸோ விழுப்புரமில் இருக்க அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அங்கேயுமே உங்களுக்கு இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆக்சுவலாக. அங்கே பாருங்கள் உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிலிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக இதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வரீங்கன்றது இந்த காலேஜ் இப்போ நம்ம மேலே பார்த்தோம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நியர்பையாகவும் இருக்கும். ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற கவர்மெண்ட் காலேஜ் தான் இவங்கெல்லாம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்படியே நம்ம 1 by 1 பார்த்துட்டு வந்தோம்னாலுமே ஸோ நிறைய காலேஜஸ் இருக்குது பாருங்கள். முகமது சாலக் காலேஜ் எல்லாமே இருக்குது. இது கண்டிப்பாக எடுக்கலாம்.
மெயினாக நம்ம 2023யோட வேகன்சி லிஸ்ட்டு பார்க்கும்போதே நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த ஓசி மேக்ஸிமம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த காலேஜ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காலேஜை தான் வந்து படையெடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு மீனிங் அதுக்கு. ஸோ நிறையா சீட் சீக்கிரமாக ஃபில் ஆகிற காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் சேம் அதே மாதிரி ரெக்ரூட்டர்ஸும் அந்த மாதிரியான காலேஜஸை தேடி தான் வருவாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ சும்மா வந்து எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க காலேஜ் அந்த மாதிரி நீங்கள் நினச்சி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் பண்ணிடாதீங்க. ரொம்பவும் சீரியஸாக வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி ஆர்எம்டிலாம் இருக்குது பாருங்கள், ஆர்எம்டி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில். ஆர்எம்கேவும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 காலேஜஸுமே கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கிங்க. அதேமாதிரி எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்றதும் பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு ஆர்எம்டியில் நிறைய சீட்ஸ் இருக்குது, பட் ஆர்எம்கேல 1 or 2 சீட்ஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் உங்களோட சாய்ஸஸில் கண்டிப்பாக வைங்க. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னும் நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாருங்கள். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு சீட்ஸ் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். வேல்டெக், மல்டிடெக் இது எல்லாத்தையுமே உங்களோட சாய்ஸஸில் வைங்க. ஏன்னா முக்கியமாக இப்போ நீங்கள் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாய்ஸஸை உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸில் நீங்கள் வந்து வைங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ காலேஜஸ் வைக்க போகிறீங்க, ஒரு 30 40 50 எல்லா காலேஜஸுமே வந்துட்டு அந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது இல்லாமல் நம்ம செப்பரேட்டடாக நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம் ரவுண்டு 2க்காக என்னென்ன காலேஜஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அதுவே ஒரு 70 or 80 காலேஜஸ் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதையும் வந்துட்டு உங்களோட சாய்ஸஸில் ஆட் பண்ண முடியும். ஸோ ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி நம்ம ஆக்சுவலாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சாய்ஸஸ் எந்த அளவுக்கு நிறைய கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு சீட்ஸ் அப்படின்னு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸஸை மைண்ட்ஃபுல்லாக பண்ணுங்கள். வேலம்மாள் காலேஜ் உங்களுக்கு இருப்பாருங்க, சென்னையில் இருக்க வேலம்மாள், அது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். சாய்ஸஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். வேல்டெக், ஹைடெக்கு, எஸ் இந்த காலேஜஸ் எதுவுமே விடாதீங்க. சாம்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் சீட்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். சேம் இந்த பிஎம்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் பாருங்கள், இதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ சீட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் அவைலபிளாகவே இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஜேஎன்என் இன்ஸ்டியூட்டுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். செயின்ட் பீட்டர்ஸ், ஆர்எம்கே பாருங்கள், ஆர்எம்கேலாம் கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். ஜேபிஆர் இருக்குது. எஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல காலேஜஸாக போகும். இங்கே பாருங்கள் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங். ஸோ உங்களுக்கு நல்ல கம்மியான சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, பட் இருந்தாலும் எல்லாராலையும் சூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ராஜலக்ஷ்மிலாம் விடாதீங்க. இதே மாதிரி வேறு இன்னும் நம்ம நல்ல நிறையா காலேஜஸ் பாருங்கள். சவிதாவுமே பாருங்கள், சும்மா ஒரு லிமிட்டான ஒரு 11, 4, 5, 10 இந்த மாதிரியான சீட்ஸ் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுவுமே பாருங்கள், ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும். ஸோ சீட்ஸ் ரொம்ப வேகமாக ஃபில் ஆகிருக்கு. இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாருங்கள், இதெல்லாம் சீட்ஸே உங்களுக்கு அவைலபிளாக இல்லை, ரொம்ப லிமிட்டட் தான் இருக்குது. பட் இருந்தாலும் கண்டிப்பாக அதையுமே எடுங்க. பிபி காலேஜுமே ஓகே தான். லோயலா இன்ஸ்டியூட்லாம் பாருங்கள் சீட்ஸ் லிமிட்டடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் காலேஜாக கொஞ்சம் தேடி போவோம். மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய காலேஜஸ் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த நார்மலாக நம்ம இப்போ பார்க்குற வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பாருங்கள். சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு காலேஜ் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சாய்ஸஸை மறக்காமல் கரெக்டாக பண்ணுங்கள். இதுதான் முக்கியமாக நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்துட்டு நான் இப்போ எப்படி எடுக்கணும் உங்களுக்கு எப்படி எல்லாமே சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பிடிஎஃப்ஸை எடுத்து செக் பண்ணிக்கிங்க, சாய்ஸஸை மேக் பண்ணுங்கள். ஸோ டைம் இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க. இன்னும் 2 days இருக்குது. அதுக்குள்ளே சாய்ஸஸை ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணி வைங்க. ஃபைனலாக வந்துட்டு சப்மிஷனும் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக சாய்ஸஸ் உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ரவுண்ட் 1ல் உங்களுக்கு அலாட்மெண்ட்ஸ் வந்து வரல, எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து நான் போகணுன்னு நினச்சிங்கனாலும் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. பட் லிமிட்டடான காலேஜஸ்லாம் சீட்ஸும் வந்து இருக்குது. அட்மிஷன்ஸும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சீக்கிரம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் டிஎன்ஏ ரிலேட்டடாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.